மேலும் ஒரு அண்மை செய்தி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தனது அமைச்சக அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட், வணக்கம். எப்பொழுது இந்த ஆலோசனை நடைபெற இருக்கு? இதன் முக்கிய அம்சங்கள் என்ன? முழு விவரம். நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்திய டெல்லி சாலை வெடிப்பு சம்பவம் தொடர்பாக இன்று மத்திய உள்துறை அமித்ஷா உயர்மட்ட அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். நேற்று தினமே அவர் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுத்திருந்தார். சுபாஷ் மார்க் சந்திப்பு சிக்னலில் ஹுண்டாய் i20 காரில் வெடிப்பு சம்பவம் நடைபெற்றதாகவும், சம்பவம் நடந்த 10வது நிமிடத்தில் டெல்லி காவல்துறையினர் அங்கு சென்றனர். NSA, NIA ஆகியவை விசாரணையை தொடங்கி இருக்கிறது என நேற்று தினமே இந்த சம்பவம் தொடர்பாக அவர் விளக்கத்தை கொடுத்திருந்தார். குறிப்பாக CCTV காட்சிகள் அடிப்படையில் அனைத்து கோணங்களிலுமே விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்து, இந்த வெடிவிபத்தில் தீக்காய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரடியாகவே அவர் லோக்நாத் மருத்துவமனைக்கு சென்று அவர்களிடம் ஆறுதல் தெரிவித்து அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களையும் நேரில் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருந்தார். அதற்கு பிறகாக நேரடியாகவே அவர் சம்பவம் நடைபெற்ற அந்த சுபாஷ் மார்க் சந்திப்பு அந்த சிக்னலுக்கு நேரடியாகவே சென்று அங்கு என்னென்ன ஆவணங்கள், தடயங்கள் சேகரிக்கப்பட்டது உள்ளிட்ட எப்போது விபத்து நடைபெற்றது, எந்த வழியாக அந்த வாகனம் வந்தது, வாகனத்தை பின்தொடர்ந்து எத்தனை வாகனம் வந்தது உள்ளிட்ட அனைத்து கோணங்களிலுமே அவரிடம் விரிவாக அதிகாரிகள் எடுத்து வைத்தனர். இந்த நிலையில் தான் தற்பொழுது நேற்றைய தினம் அந்த 2 இடத்திற்கு பிறகாக இன்று காலை ஒரு 10 மணி அளவுல முக்கிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில ஒரு உயர்மட்ட அமைச்சக அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கிய துறை சார்ந்த அமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு பிறகாக என்னென்ன விஷயங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக பிரதமரிடம் முழுமையாக தகவல் எடுத்துரைக்கப்பட்டு அவர் தலைமையிலும் மீண்டும் ஒரு ஆலோசனை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்ததற்கு பிறகாகவும், சம்பவம் நடைபெற்ற இடத்தில் நேரடியாக அவர் சென்று பார்வையிட்டதற்கு பிறகாக இன்று காலை டெல்லியில 10 மணிக்கு அவர் தற்பொழுது ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறார். பாதுகாப்பை எந்தெந்த இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், நாட்டில் மற்ற எந்த இடங்களிலும் கூடுதலாக பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட அனைத்து கோணங்களிலுமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதற்கு பிறகாக இந்த சம்பவம் குறித்து பிரதமரிடம் அவர் எடுத்துரைத்திருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது.